ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்களில் 9வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஹி ஸ்தவைஹி வேதை சாங்கபதக்ரமோபனிஷதைர் காயந்தி யம் சாமகாः தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுஸ்சுராசுரகணா தேவாய தஸ்மை நமஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீகிருஷ்ணரின் மகிமைகளை பற்றி கூறுகிறது. யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதः ஸ்துன்வந்தி திவ்யை ஸ்தவைஹி, அதாவது பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்ரன், வாயு போன்ற தேவர்கள் அனைவருமே நம் கிருஷ்ணரை தான் பூஜிக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகம் தொடங்குகிறது. வேதை சார்ங்கபத கிரமோபனிஷதேர் காயந்தியம் சாமகாஹா, அதாவது வேதங்கள், குறிப்பாக சாமவேதம் மற்றும் உபனிஷத்துக்கள், வேதாந்தங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இது அனைத்துமே ஸ்ரீகிருஷ்ணரை மட்டும்தான் போற்றுகின்றனர் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினோ, அதாவது பல யோகிகள் கிருஷ்ணரை பார்க்க வேண்டும், கிருஷ்ணரின் தரிசனத்தை பெற வேண்டும் என்பதற்காக மனதை ஒருநிலைப்படுத்தி தங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி தவம் தியானம் மேற்கொண்டு ஸ்ரீகிருஷ்ணரின் தரிசனத்தை பெற்று ஆனந்தமடைகிறார்கள் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. யஸ்யாந்தம் நவிது சுராசுரகணா தேவாய தஸ்மை நமஹா. எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் அதற்கு முடிவு என்பது இருக்கும். ஆனால் நம் கிருஷ்ணருக்கு முடிவு என்பதே கிடையாது. அதனால் இவருக்கு முடிவு என்னவாக இருக்கும் என்று தேவர்களும் அசுரர்களும் தேடி தேடி பார்த்தாலும் அவர்களுக்கு விடையே கிடைக்காதாம். அதனால் யாருடைய முடிவை தேவர்களாலும் சரி அசுரர்களாலும் சரி தெரிந்து கொள்ளவே முடியலையோ அப்பேற்பட்ட கிருஷ்ணரை பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்ரன், வாயு போன்ற தேவர்கள் வழிபடும் கிருஷ்ணரை, வேதங்களும் உபனிஷத்துக்களும் வேதாந்தங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் போற்றும் கிருஷ்ணரை, யோகிகள் தங்கள் தவத்தினால் தங்கள் தியானத்தினால் தரிசனம் பெறுவதற்கு ஆசைப்படும் கிருஷ்ணரை நான் வழிபடுகிறேன். அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு, இத்தகைய மகிமை உள்ள கிருஷ்ணருக்கு எனது நமஸ்காரங்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்களில் 9வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.